சென்னை மதுரவாயல் அருகே கஞ்சா போதையில் உடலை பிளேடால் கீறிக்கொண்டு போலீசாரிடம் தகராறில் ஈடுபட்ட இளைஞருக்கு தர்ம அடி கொடுத்து பொதுமக்கள் காவல் நிலையம் அனுப்பி வைத்தனர். அரை நிர்வாணத்துடன் அட்ராசிட்டியில் ஈடுபட்ட இளைஞர் அழுகணி குமாராகி சைலண்டாக போலீசாருடன் சென்றது எப்படி? பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். யாராவது இருக்கீங்களா என கொக்கே குமார் ஸ்டைலில் அலப்பறையில் ஈடுபட்டு அமைதி பூங்காவான தெருவை அல்லோலப்பட வைத்தது இந்த இளைஞர் தான். சென்னை மதுரவாயல் MMDA காலனி செல்லக்கூடிய பிரதான சாலையில் கஞ்சா போதையில் சட்டையின்றி ஒரு இளைஞர் பொதுமக்களை தொல்லை செய்வதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. தொடர்ந்து சம்பவ இடம் சென்றபோது சாலையில் இருந்தோரை விட பரிதாபமான நிலைக்கு போலீசார் தள்ளப்பட்டனர் என்றுதான் கூற வேண்டும். இப்படியாக போலீசாரை கேட்க முடியாத வார்த்தைகளில் எல்லாம் திட்டி தீர்த்த இளைஞர் தன்னை கண்டித்ததால் பிளேடால் தனது உடலை தானே கீறிக்கொண்டு என்னால் என்ன செய்ய முடியும் பார்க்கிறாயா என அலப்பறையை கூட்டினார். விபரீதம் ஆகிவிடுமோ என போலீசார் பொறுமை காக்க அவ்வழியே சென்றவர்கள் காவல்துறையினருக்காக இளைஞரை தடுத்த போது அவர்களையும் மோசமான வார்த்தைகளால் கடித்து வைத்தார் இளைஞர். தப்பு பண்ணாம கேட்டனா ஒரு கட்டத்தில் பொறுத்து கொள்ள முடியாத மக்கள் போலீசார் கண்முன்னே தர்ம அடி கொடுத்து காவல் நிலையம் செல்ல வாகனத்தில் ஏற்றுவிட்டனர். வலி தாங்க முடியாமல் அழுகுணி குமாராக மாறிய அந்த இளைஞர் அப்போதும் அழுது கொண்டே தன்னை தாக்கியோரை தகாத வார்த்தைகளால் திட்டி தீர்த்தார். இதனால் மேலும் ஆத்திரமடைந்த அப்பகுதி இளைஞர்கள் போலீசார் வாகனம் அருகே இருந்த இளைஞனை இழுத்து போலீசார் கண்முன்னே மேலும் ஒரு சாத்து சாத்தினர். இதைத் தொடர்ந்து போலீசார் அனைவரையும் சமாதானப்படுத்தி இளைஞரை காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்றனர். சினிமா வில்லன் போல தன்னை நினைத்து கொண்டு போதையில் நடு ரோட்டில் அலப்பறையை கூட்டிய இளைஞர் நன்றாக வாங்கி கட்டிக்கொண்டு வலி தாங்க முடியாமல் அழுதபடி போலீசாருடன் சென்றது அப்பகுதி மக்களிடையே பரபரப்பை ஏற்படுத்தியது. கை